வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, ஆகஸ்ட் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஆழியார் அறிவுத்திருக்கோயில் நடக்கிற பயிற்சிகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இது எல்லாத்தோட இயர் பிளானர் இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தெந்த நாளில் எந்தெந்த கோர்சஸ் நடக்குது அப்படிங்கிறது இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த கோட் வேர்ட்ஸ்க்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் நம்ம இனிமேல் பார்க்கலாம். இந்த கோட் வேர்டுக்கு உண்டான டிஸ்கிரிப்ஷன் இது தான். எஃப்சிங்கிறது ஃபவுண்டேஷன் கோர்ஸ். முதல்ல ஆரம்பித்து எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்காக போகிறது அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு தமிழில் என்னென்ன கோர்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறதா மனவளக்கலையில் பேசிக் கோர்ஸ், அடிப்படை பயிற்சி. 15 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் அனைவரும் கலந்துக்கலாம். இதில் ஷெட்யூலை பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முடியும். இந்த ஒரு தேதியில் மட்டும் ஆகஸ்ட் 16 to 20 மட்டும் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை முடியுது. 5 நாள் அடிப்படை பயிற்சி எல்லோரும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அப்படி 5 நாள் அடிப்படை பயிற்சி எடுக்க முடியாதவங்க காயகல்ப யோகா மட்டும் எடுத்துக்கலாம். காயகல்ப யோகா ரொம்பவே நல்லது. இந்த காயகல்ப யோகா அரை நாள் தான் நடக்குது, 10 to 1. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இந்த டேட்டில் நடக்குது. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான். வீக் டேஸில் காயகல்ப கோர்ஸ் எடுக்கணும்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேஸில் ஏதாவது ஒரு டேஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அது ஈவினிங் 4 to 7 நடக்கும். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுத்துக்கிட்டவங்க அதுக்கு அடுத்ததாக எடுக்கக்கூடிய பயிற்சி இந்த அகத்தாய்வு பயிற்சி. அகத்தாய்வில் 3 நிலைகள் இருக்குது. 3 நிலைகளுக்கான டேட் ஷெட்யூல் இதில் ஸ்க்ரீனில் தெரியுது, பார்த்துக்கலாம். மாதத்தில் முதல் சனி ஞாயிறு முதல் நிலை அகத்தாய்வு, 2வது சனி ஞாயிறு 2ஆம் நிலை அகத்தாய்வு, 3வது சனி ஞாயிறு 3ஆம் நிலை அகத்தாய்வு. இது மாதிரி தான் அமையும். ஆழியார் அறிவுத்திருக்கோயிலில் மௌனம் 365 நாட்களும் நடக்கும். இந்த குறிப்பிட்ட தேதிகளில் ஆசிரியர் நடத்துவாங்க. மௌனம் 7 நாட்கள் நடக்கும். திங்கட்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கும். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையே வந்துடணும். 7 நாட்கள் முடிந்தவங்க 7 நாளும் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முதல் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும் கலந்துக்கலாம். அடுத்ததாக விஷன் பிரம்மஞான கோர்ஸ். பிரம்மஞானம் இந்த ஷெட்யூல் படி நடக்குது இந்த தேதிகளில். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக நடக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிரம்மஞான கோர்ஸ். இது ஒரு ஸ்கூல்லேருந்து மொத்தமாக யாராவது வர மாதிரி இருந்தால் அவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணி விஷனில் கேட்டு இதோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். அடுத்ததாக ஸ்கை வெல்னஸ் கோர்ஸ். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து பிரம்மஞான கோர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு பேக்கேஜாக இதில் நம்ம கற்றுக்க முடியும். அதுக்கான டேட் ஷெட்யூல் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம். பிரம்மஞான பயிற்சி முடித்தவங்க அடுத்து எடுக்க வேண்டியது அருள்நிதியர் பயிற்சி அப்படின்னாலும் மாஸ்டர் கோர்ஸ் அப்படின்னாலும் 2 ஒன்று தான். ஆகஸ்ட்டு, அக்டோபர், டிசம்பரில் இருக்குது. 2 மாதத்துக்கு ஒருக்க தான் நடக்கும். இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அருள்நிதி பயிற்சி முடித்ததுக்கப்புறமா நியூ ஏபிடின்னு பயிற்சி இருக்கும். அந்த பயிற்சி முடித்து 1 இயர் ஆனதுக்கப்புறமா மாஸ்டர் ரெப்ரஸர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு உங்களை நீங்களே ரெப்ரஸ் பண்ணிக்கலாம். அந்த தேதிக்கு நிறைய பேர் புக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இனிமேல் வரக்கூடிய பயிற்சி இங்கிலீஷில் நடக்குது. அந்த தேதிகளை அந்த பயிற்சிகளையும் நம்ம பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸு அகத்தாய்வு 1, 2 7 நாள் நீங்கள் எடுத்துக்கலாம். அது முடித்தவங்க அகத்தாய்வு 3ஆம் நிலை 4ஆம் நிலை அதுவும் எடுத்துக்கலாம். இப்போது இங்கிலீஷ்லேயே ஸ்கை வெல்னஸ் கோர்ஸ் நடக்குது. ஃபவுண்டேஷன்லேருந்து பிரம்மஞானம் வரைக்கும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். டிசம்பர் 6லேருந்து 29 வரைக்கும் நடக்குது. நீங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க புக் பண்ணிக்கலாங்க. அடுத்து கன்னடத்தில் என்னென்ன பயிற்சி நடக்குதுன்னு பார்க்கலாம். கர்நாடகாவிலேருந்து வருவாங்க. அங்கேயே ஃபவுண்டேஷன் அகத்தாய்வு எல்லாம் முடிச்சுட்டு பிரம்மஞான பயிற்சிக்கு வருவாங்க. அதுக்கான தேதி போட்டிருக்கிறோம். இந்த பயிற்சி முடித்தவங்க அருள்நிதி பயிற்சிக்குமே வர்றாங்க. இந்த தேதியில் வராங்க. அவங்களே நியூ ஏபிடியும் எம்ஆர்சியும் வருவாங்க இந்த தேதிகளில். அடுத்து தெலுங்கில் என்னென்ன கோர்ஸ் இங்கே ஆழியார் நடக்குதுன்னு பார்க்கலாம். தெலுங்குலேயுமே பிரம்மஞானம் கோர்ஸு அருள்நிதி கோர்ஸ் மட்டும் தான் நடக்குது. அப்புறம் ஏபிடி எம்ஆர்சி நடக்கும். இதே மாதிரி மலையாளத்தில் நியூ ஏபிடி எம்ஆர்சி மட்டும் இங்கே நடக்குது. இப்போ எந்தெந்த கோர்ஸுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கலாங்க. இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் அட்மின் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பிரம்மஞான கோர்ஸு, டிப்ளமோ, டிகிரி எல்லாம் நீங்கள் விஷன் அகாடமியில் கேட்டுக்கலாம். நீங்கள் நியூ ஏபிடி வரதா இருந்தால் நீங்கள் ஜோனில் தான் கேட்கணும். ஜோன்லேருந்து ஸ்மார்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளிகேஷன் அனுப்புவாங்க. அங்கேருந்து நேம் லிஸ்டிங் ஆழியாருக்கு அனுப்புவாங்க. அவங்க தான் பயிற்சியில் கலந்துக்க முடியும். இது பெரும்பாலும் அக்டோபர், நவம்பரில் அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மன்றத்து மூலமாக அப்ளை பண்ணுங்கள். அப்படி அப்ளை பண்ணவங்க நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் அந்த ஏபிடி கோர்ஸ் நடக்கும். இப்போ நம்ம ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் என்னென்ன கோர்சஸ்லாம் நடக்குது ஆழியாரில் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இந்த கோர்சஸில் ஏதாவது இடம் முடிஞ்சது, அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் போட்டே வர்றோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணாலோ அல்லது புதுசாக ஏதாவது ஆட் பண்ணாலோ அதையும் நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுறோம், செக் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.